வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வசந்தம் வந்தது. கதைக்குள்ள போலாமா? காலை மணி 8:30. ஈரோட்டில் இருக்கும் அந்த பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியின் உள்ளே ஆண்களும் பெண்களும் என பணியாட்கள் உள்ளே சென்ற வண்ணம் இருந்தனர். 9 மணிக்கு தான் கம்பெனி நேரம் என்பதால் பெண்கள் அனைவரும் ஆங்காங்கே கூடி நின்று அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். என்னடி மாலா, இன்னைக்கு என்ன சமைச்ச? காலையில 6 மணிக்கு தான் எழுந்தேன். நான் எங்க சமைக்கிறது, கிளம்பவே நேரம் சரியா இருந்தது. அதுதான் நேத்து வச்ச காரக்குழம்பையே சூடாக்கி அவருக்கும் கட்டி வச்சுட்டு நானும் கொண்டாந்தடி. அது சரி, நீ என்னடி குமுதா பண்ண? அட, நான் என்னைக்கு வீட்டை சமைச்சிருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் தான் அதெல்லாம் செய்வாரு. வர அவசரத்துல என்ன கட்டி வச்சிங்கன்னு கேட்கல, மதியம்தான் பார்க்கணும் என்றவள் கூறியதும் மற்ற பெண்கள் அனைவரும் கலகலவென சிரித்தனர். சரியான ஆளுதாண்டி நீ. ஆமா, நேத்து கனகாவை பாத்தீங்களாடி? ஒரு மாதிரி இருந்தா இல்ல என்று மாலா கூறியதும் அனைவரும் ஏன் ஏன் என்று ஆவலாக கேட்டனர். வேற என்ன, அவன் புருஷன்காரன் முந்தானத்து போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்கிறான். குடிச்சிட்டு வந்தா? ஆமாண்டிக்கலா, பாவண்டி. அவ தினமும் இங்க முதுகோடைய வேலை பார்த்துட்டு போய் அவ புருஷன் கட்டியும் அடி வாங்குறா. ஆமா, இவ மட்டும் என்ன சாதாரண ஆளா? ஒரு மனுஷன் பிரச்சனை ஒண்ணும் இல்லாம பொண்டாட்டிய போட்டு அடிப்பானா சொல்லு? அப்படின்னா கனகமேல ஏதாவது தப்புன்னு சொல்றியா அடிமாலா என்று ரகசியமாக கேட்டாள் குமுதா. ஆமாண்டி என்று சுற்றி பார்த்துவிட்டு அவளுக்கு மட்டும் கேட்கும்படி, ஆமாண்டி, இவளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு ரொம்ப நாளா அரசல் புரசலா கேள்வி. அதுதான் அவ புருஷக்காரனும் அவளை அடிச்சு சித்திரவதை பண்றானா. அநேகமா இன்னும் ஒரு வாரத்துல அவ அந்த ஆளோட ஓடி போனாலும் போயிடுவா பாரு என்று அவள் ரகசியமாக கூற, அடி பாவி, அவளா இப்படி பண்றா? பார்த்தா அப்படி தெரியலையே என்றனர் அந்த கூட்டத்தில் சில பெண்கள். அதெல்லாம் பார்த்தா தெரியுமா என்று அவள் கூற மற்றவர்கள் லேசாக சிரித்தனர். இவர்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும் சமயம் ஒரே ஒரு தையல் மிஷினில் இருந்து மட்டும் துணிகள் தைக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இவர்கள் பேச்சுக்கு அது இடைஞ்சலாக இருக்க, இவ ஒருத்தி எப்ப பாரு சின்சியர் சிகாமணி போல காலையில 8 மணிக்கெல்லாம் வந்து உக்காந்துகிட்டு லொட லொடன்னு தச்சிட்டு இருப்பா என்று சலித்து கொண்டாள் மாலா. யாரடி சொல்ற என்று கலா கேட்க, வேற யார சொல்லுவா, எல்லாம் இந்த உமனா மூஞ்சி பவித்ராவதான் என்று குமுதா கூறியதும் அனைவரும் அவளை திரும்பி பார்த்தனர். அருகே எவ்வளவு கேலி பேச்சுகளும் அரட்டை கச்சேரிகள் நடந்தாலும் இதில் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் கண்ணும் கருத்துமாக தலையை குனிந்து கொண்டு துணிகளை தைத்துக் கொண்டிருந்தாள் பவித்ரா. இதற்குள் மணி 9 ஆக அனைவரும் வந்து தங்களது இருக்கையில் அமர்ந்து வேலைகளை செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருந்தனர். சில பெண்கள் மட்டும் கூடி நின்று அரட்டை அடித்துக் கொண்டிருக்க, பேசி முடிச்சாச்சா? நேரம் ஆகுது, கொஞ்சம் வேலையும் செய்யலாமே என்ற குரலை கேட்டு அனைவரும் திடுக்கிட்டு திரும்பினர். அந்த கம்பெனியின் முதலாளி வரதராஜரின் ஒரே மகன் விஜய் நின்று கொண்டிருந்தான். அருகே சூப்பர்வைசர் கிரியும் நின்று கொண்டிருக்க அவர்களை பார்த்து, சார் வணக்கம் சார் என்று கூறிவிட்டு அவரவர்கள் இடத்துக்கு விரைந்து சென்றனர் பெண்கள். வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்கம்மா என்று கிரி கோபத்தோடு கூற, பெண்கள் அனைவரும் கடகடவென அவரவர்கள் மிஷினில் நூல் கண்டை எடுத்து அவசரமாக பொருத்தி கொண்டிருந்தனர். இவ்வளவு தடபுடலிலும் ஒரு பெண் மட்டும் துணிகள் தைத்து கொண்டிருப்பதை நிமிர்ந்து பார்த்தான் விஜய். இதை கவனித்த கிரி, சார், அந்த பொண்ணு பேரு பவித்ரா, ரொம்ப நல்ல பொண்ணு, இங்க வந்து சேர்ந்து 3 மாசம்தான் ஆகுது என்றார். அப்படியா என்பது போல் தலையை ஆட்டிவிட்டு விரைந்து உள்ளே சென்று விட்டான் விஜய். அவன் பின்னால் கிரியும் சென்றார். பாத்தீங்களாடி, நம்ம விஜய் சார் வந்துட்டு இருக்காரு என்றாள் மாலா அருகில் இருந்த பெண்களை பார்த்து. ஆமாடி, அவர் இங்க வந்து 6 மாசம் இருக்கும் இல்ல? ஆமாடி கலா, அவரு இங்க எங்க இருக்காரு, அமெரிக்காக்குள்ள போயிருந்தாரு. எதுக்கு? வேற எதுக்கு, புதுசா ஆர்டர் எதுனா வாங்கதான் போயிருப்பாரு. வேற என்ன, இவர் இப்படி பொறுப்பா நடந்துக்கிறதாலதான் அவங்க அப்பாவும் கம்பெனி பொறுப்பை இவர்கிட்டயே கொடுத்துட்டார் போல இருக்கு என்று சலிப்போடு கூறினாள் குமுதா. ஆமா ஆமா இருக்கும். அப்பனா இனிமேலும் பெரிய முதலாளி வரமாட்டாரா? இவர் தான் இனி பார்த்துப்பாரு போல இருக்கு. கடவுளே, இனிமே வேலை நேரத்துல அரட்டை கூட அடிக்க முடியாது என்று சலித்து கொண்டே துணிகளை தைக்க ஆரம்பித்தாள் மாலா. உள்ளே சென்ற விஜய் அங்கிருந்து முருகர் படத்துக்கு வணங்கிவிட்டு தனது இருக்கையில் வந்து அமர்ந்தான். கிரி அருகில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அக்கௌண்டன்ட் ஃபைல்களை எல்லாம் கொண்டு வந்து டேபிளில் வைத்து விட்டு செல்ல அதையெல்லாம் எடுத்து பார்த்த விஜய், என்ன கிரி, இந்த 6 மாசமா ப்ரொடக்ஷன் அதே லெவல்ல தான் இருக்கு. ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை வாங்குறீங்களா இல்லையா?
உங்களெல்லாம் நம்பிதான் நான் அமெரிக்கால இருந்து புது ஆர்டர் வேற வாங்கியிருக்கேன் என்று கூறினான். சார், நீங்க அமெரிக்காவுக்கு போன இந்த 6 மாசமா இங்க இருக்கிறவங்களுக்கு குளிர் விட்டு போச்சு சார். அப்பாவும் உடம்பு சரியில்லாததால எப்பயாவது ஒரு வாட்டி தான் வராரு. அது அவங்களுக்கு சலுகை ஆயிடுச்சு. நான் ஏதோ அவங்கள மிரட்டி உருட்டி வேலை வாங்குறதால இப்படியே மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. அதுவும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு சார். இது இந்த லெவலுக்கு மெயின்டைன் ஆக காரணமே ஒரு பொண்ணுதான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா சார் என்று அவனை உற்று பார்த்தார். என்ன சொல்றீங்க என்றவரை நிமிர்ந்து பார்த்தான் விஜய். ஆமா சார், புதுசா வந்து சேர்ந்த பவித்ராவை தான் சொல்றேன். அந்த பொண்ணு தங்கம் சார். காலையில 8 மணிக்கெல்லாம் டான்னு வந்துடும். மதியம் சாப்பிட்ற போற வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்காது. அது பாட்டுக்கு அது வேலையே பார்க்கும். அதே போல சாப்பிடவும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது. 10 நிமிஷத்துல வந்து திரும்ப தைக்க ஆரம்பிச்சிடும். சாயங்காலம் 6 மணிக்கு தான் அது கால் ஓயும். ஓட்டி அது இதுன்னு எதுவா இருந்தாலும் செய்யும் சார். வேலையும் சுத்தமா இருக்கும். அதால தான் நானும் அப்படியே சமாளிக்க முடிஞ்சது. அப்படியா? அப்பனா நம்ம அந்த பொண்ணை பாராட்டி ஆகணும் என்று எழுந்து கொண்டான். சார், நீங்க உட்காருங்க, நான் அந்த பொண்ணை இங்க வர சொல்றேன் என்றார் கிரி. பரவாயில்ல, திறமசாலிங்களையும் உழைப்பாளிங்களையும் நாம தான் தேடி போய் பாராட்டணும். அதுதான் மரியாதை என்று கூறிவிட்டு கடகடவன வெளியே சென்றான். அவன் பின்னால் கிரியும் சென்றார். விஜய் நேராக பவித்ராவின் அருகே செல்ல அனைத்து பெண்களும் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் பவித்ரா மட்டும் குனிந்த தலை நிமிராமல் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மிஷின் அருகே சென்று விஜய் நின்றதும் பவித்ரா என்று குரல் கொடுத்தார் கிரி. டக்கன மிஷினில் இருந்து காலை எடுத்த பவித்ரா நிமிர்ந்து பார்த்தாள். விஜயை பார்த்ததும் மெதுவாக எழுந்து கொண்டாள். பவித்ரா, இவர்தான் முதலாளியோட மகன், நம்ம சின்ன முதலாளி, பேரு விஜய். அவர் உன்னை பார்க்க வந்திருக்காரு என்றார் கிரி. பவித்ரா அவனை மெதுவாக கையெடுத்து வணங்கினாள். அவளது மிரட்சியான பார்வை, அமைதியான முகம், சாதாரண உடை அலங்காரங்கள் அனைத்தையும் பார்த்து அதிசயித்து கொண்டே அவனும் கையெடுத்து வணக்கம் கூறினான். உங்களை பத்தி கிரி சொன்னாரு. நீங்க ரொம்ப சின்சியர் போல இருக்கே. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு என்னோட பாராட்டுகள். இதை இப்படியே கீப்பப் பண்ணுங்க. ஆமா, நீங்க காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துடுவீங்களாமே? ஆமா சார், காலையில 8 மணிக்கே வந்துடும். ஓட்டி அது இதுன்னு செஞ்சுட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் போகும். சண்டேல கூட வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டு கேட்டு செய்யும். நல்லா சம்பாதிக்க தெரிஞ்ச பொண்ணு சார் என்று சிரித்தார் கிரி. அவரை அமைதியாக பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் பவித்ரா. விஜயும் சிரித்து விட்டு, அதனால என்ன இருக்கு, அவங்க உழைக்கிறாங்க, அதுக்கேத்த வருமானத்துக்கு எதிர்பார்க்கறாங்க, இதுல தப்பே இல்லை. சரி பவித்ரா, நீங்க வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு திரும்பி அனைவரையும் பார்த்த விஜய், பாத்தீங்களா, நீங்களா இங்க வந்து சேர்ந்து வருஷ கணக்குல ஆகுது. ஆனா இதுவரை பவித்ரா போல ஒரு பேர் எடுக்கல. ஆனா இங்க வந்து சேர்ந்த 3 மாசத்துல பவித்ரா தன்னோட சின்சியாரிட்டியாலையும் திறமையாலையும் கம்பெனிக்கும் லாபம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அவங்களும் நல்லா முன்னுக்கு வராங்க. இவங்கள பார்த்து கத்துக்கோங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். பவித்ரா அவனை பார்த்து கொண்டே தனது சீட்டில் அமர்ந்து மீண்டும் தைக்க ஆரம்பித்தாள். அங்கிருந்த அனைத்து பெண்களும் அவளை பொறாமையோடு பார்க்க ஆரம்பித்தனர். அன்றிலிருந்து விஜய் பவித்ராவை கவனிக்க தொடங்கினான். அவளது சுறுசுறுப்பு, தன்னை சுற்றி எது நடந்தாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் தனது வேலைகளில் கவனமாக இருப்பது, யாரிடமும் அனாவசியமாக ஊர்க்கதை பேசாமல் அமைதியாக இருப்பது அனைத்தும் அவனை ஆச்சரியப்பட வைக்க அதை நினைத்து நினைத்து அவன் மனதிற்குள் வியந்து கொண்டிருந்தான். பவித்ராவிடமும் அடிக்கடி சென்று அவள் வேலைகளை பாராட்டி ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தான். இதை பார்க்க பார்க்க மற்ற பெண்கள் அவளிடம் பொறாமையை வேகமாக வளர்த்து கொண்டனர். இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று பவித்ரா மயக்கம் போட்டு விழுந்து விட்டதாக கிரி வந்து அவசரமாக விஜயிடம் கூற, பதறிக்கொண்டவளை விஜயை ஹாஸ்பிட்டலுக்கு தனது காரில் அழைத்து சென்றான். அவளை டெஸ்ட் செய்த டாக்டர்கள் அவளுக்கு லோ பிபி இருப்பதாகவும் அவள் பல நாட்களாக சரியாக சாப்பிடாமல் மிகவும் வீக்காக இருப்பதாகவும் கூறினார். இதை கேட்டதும் விஜய்க்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இந்த பொண்ணு ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு வரா, கிடைக்கிற ஓட்டி அது இதுன்னு எல்லாம் செஞ்சு நல்லாவே சம்பாதிக்கிறா. ஆனா சரியா சாப்பிடாம வீக்கா இருக்காளே, அப்ப சம்பாதிக்கிறதெல்லாம் என்னதான் பண்றா? அவளை பார்த்தா ஆடம்பரமா செலவு பண்றது போல கூட தெரியல என்று அவன் யோசித்து கொண்டே உள்ளே செல்ல, அங்கே பவித்ரா சோர்ந்து படுத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு கையில் ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்தது. விஜய் அருகே சென்று அங்கிருந்த சேரில் அமர்ந்து அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான்.
இதற்குள் அவளுக்கு நினைவு வர மெதுவாக கண்களை திறந்தாள். எதிர்க்கே விஜய் அமர்ந்து கொண்டு தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அறிந்து பட்டனை எழுந்து கொள்ள தடுமாறினாள். இருக்கட்டும் பவித்ரா, படுத்துக்கோங்க. நீங்க இப்ப பேஷண்ட், நான் உங்களை பார்த்துக்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். இங்க எதுக்கு எனக்கு மரியாதை என்று அவள் மெதுவாக தொட்டு படுக்க வைத்தான். அவள் உடல் கூசியது. அவள் அமைதியாக படுத்து கொண்டாள். ஆமா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரே. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்ன பண்றீங்க? முதல்ல வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டா தானே தெம்பா வேலை செய்ய முடியும். சுவர் இருந்தா தானே சித்திரம் என்று சிரித்தான். பவித்ராவும் அமைதியாக சிரித்து கொண்டு மௌனமாக இருந்தாள். இதுக்கும் சிரிப்பு தானா பதிலு? நான் எது கேட்டாலும் வாயே திறக்காதீங்க என்று அவனும் சிரிக்க, இதற்குள் பவித்ரா என்னடி ஆச்சு உனக்கு என்று கேட்டுக்கொண்டு அங்கு ஓடி வந்தாள் அவளுடன் பணி செய்யும் காமாட்சி அம்மா. அவளை பார்த்து எழுந்து கொண்ட விஜய், ஒன்னும் பயப்படா போல இல்ல காமாட்சி அம்மா, பயப்படாதீங்க என்றான். ஐயா, இவ மயக்கம் போட்டு விழுந்ததும் நான் பயந்துட்டேயா. நீங்க இவளை உடனே கார்ல இங்க கூட்டிட்டு வந்துட்டதால என்னால வர முடியல. நான் இப்பதான் பஸ்ஸை பிடிச்சு ஓடி வரேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்னும் இல்ல, கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த பாட்டில் ட்ரிப்ஸ் ஏறினதும் அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. சரி சார், ரொம்ப நன்றி, நான் இவளை பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அப்புறம் நான் உங்க 2 பேரையுமே கார்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு போறேன் என்றான் விஜய். பவித்ராவனை நன்றியோடு பார்க்க, பரவாயில்லையா, நானே இவளை ஆட்டோல கூட்டிட்டு போயிடுறேன், உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும் என்றாள் காமாட்சி. ஆமா சார், நான் அக்கா கூடவே போய்க்கிறேன் என்றாள் பவித்ரா மெதுவாக. அப்படியா, சரி, ஆஸ்பத்திரிக்கு பணம்லாம் நான் கட்டிட்டேன், மருந்துக்கும் பணம் கட்டிட்டு போறேன், நீங்க அதை வாங்கிட்டு கிளம்புங்க. இந்தாங்கம்மா ஆட்டோக்கு பணம் என்று தனது பர்சில் இருந்து சில 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்தான். ஐயா, எதுக்கு ஐயா என்று காமாட்சி தடுமாற, பரவாயில்லம்மா வச்சுக்கோங்க. அப்ப பவித்ரா, உடம்ப பார்த்துக்கோங்க, நான் வரேன் என்று கிளம்பினான். நல்ல மனுஷன், அவங்க அப்பா விட ஒரு படி மேல இந்த ஐயா என்று உணர்ச்சி ததும்ப கூறினாள் காமாட்சி. பவித்ரா அமைதியாக அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை விஜய் ஏதோ வேலை இருப்பதாக 8 மணிக்கு கம்பெனிக்கு வந்துவிட உள்ளே பவித்ராவின் மிஷின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து போன விஜய் கடகடவன் அவளிடம் சென்றான். அவனை பார்த்து பவித்ரா மெதுவாக எழுந்து கொண்டாள். என்ன பவித்ரா இது? நேத்துதான் உடம்பு சரியில்லாம நானே உங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன், இன்னைக்கு என்னடான்னா இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க என்று ஆச்சரியமாக கேட்டான். எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை சார், அதுதான் வந்துட்டேன், எதுக்கான அவசியமா லீவு போடுறது என்று தலையை குனிந்து கொண்டே கூறினாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவன் சென்றான். அன்று மாலை அனைவரும் வீட்டிற்கு கிளம்ப மழை ஜோவென பிடித்து கொண்டது. விஜயும் தனது காரை எடுத்து கொண்டு கிளம்ப பஸ் ஸ்டாண்டில் பவித்ரா தலையில் முந்தானையை போட்டுக்கொண்டு மழையில் நனைந்தபடி நின்று கொண்டிருந்தாள். காரை பட்டன நிறுத்தி கண்ணாடி கதவை திறந்து அவளை காரில் ஏறும்படி கூறினான். அவள் சற்று தயங்க, இதற்குள் காரின் பின்னால் வண்டிகள் சத்தம் போட ஆரம்பித்தன. வாங்க பவித்ரா, டிராபிக் ஜாம் ஆகுது பாருங்க, வாங்க சீக்கிரம் என்று அவன் உறக்க கூற பவித்ரா கடகடவென காரில் ஏறினாள். கார் விரென நகர்ந்தது. பவித்ரா தனது ஈரமான புடவை உதறி கொண்டிருக்க டாஷ்போர்டில் இருந்து ஒரு சிறிய டவலை எடுத்து அவளிடம் கொடுத்தான் விஜய். அவள் மெதுவாக அதை வாங்கி கொண்டு முகத்தை துடைத்து கொண்டாள். உடம்பு சரியில்லாம ஏன் இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வேலைக்கு வரணும்? ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு என்று காரை ஓட்டி கொண்டே கேட்டான். இங்கதான் சார், காந்தி நகர்ல. அப்படியா, காந்தி நகர்ல எங்க? வள்ளுவன் குப்பத்துல. சரி, எனக்கு வழி தெரியாது, நீங்க சொல்லுங்க என்றான். மெதுவாக தலையை ஆட்டினாள். கண்ணாடி வழியே அவளை பார்த்து விட்டு, இதுக்கும் தலையைதான் ஆட்டுவீங்களா என்று சிரித்தான். கார் காந்தி நகரின் உள்ளே செல்ல, சார் இங்கே வண்டி நிறுத்திடுங்க, நான் இறங்கி போயிடுறேன். ஏன், வீட்டுக்கிட்டேயே டிராப் பண்ணிடுறேன் பவித்ரா. இல்ல சார், அங்க உள்ள வண்டிலாம் போகாது, நடந்துதான் போக முடியும், அங்கெல்லாம் ஒரே சேரும் சகதியுமா இருக்கும், மழை வேற வருது. அப்படியா, சரி, நானும் உங்க கூட வரேன், இறங்குங்க என்று அருகிருந்த குடையை எடுத்துக்கொண்டு இறங்கினான். பவித்ராவும் தயங்கி கொண்டு இறங்கினாள். அவன் குடையை விரித்து அவளுக்கும் பிடித்து கொண்டான். சார், எதுக்கு சார், நானே போய்க்கிறேன், இங்கெல்லாம் எதுக்கு நீங்க வந்துகிட்டு என்று தடுமாறினாள். பரவாயில்ல பவித்ரா, இதுல என்ன இருக்கு, இங்க இருக்கிறவங்களும் என்ன போல மனுஷங்க தானே, வாங்க என்று நடந்தான். அவன் கை அவள் மீது லேசாக உரச அவள் தயக்கத்துடன் நகர்ந்து கொண்டாள்.
விஜய் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே வந்தான். சே, இந்த இடம் எப்படி இருக்கு? சுத்தியும் குடிசைங்களும் ஓட்டு வீடும் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் இவ இருக்காளா என்று அவன் யோசித்து கொண்டே வர, சார் கொஞ்சம் இருங்க சார், நான் அந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்த ஒரு சிறிய மளிகை கடைக்குள் ஓடினாள். விஜய் அவள் பின்னால் செல்ல, இதற்குள் அவள் காப்பி பொடியும் ஒரு பால் பாக்கெட்டும் வாங்கி கொண்டு ஒரு நோட் புக்கும் வாங்கி கொண்டிருந்தாள். கடைக்காரன் கணக்கு போட்டு பணத்தை கேட்க, அவள் தனது ஈரமான பர்சில் இருந்து அவசரமாக பணத்தை எடுப்பதற்குள் விஜயே பணத்தை எடுத்து கொடுத்தான். சார், எதுக்கு சார் இதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க என்றவள் தயங்க, பரவாயில்ல வாங்க பவித்ரா என்று மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். தோ சார், இதுதான் என்னோட வீடு, வாங்க உள்ள வாங்க சார் என்று அவனை அழைத்து விட்டு அந்த குடிசை வீட்டின் உள்ளே அவசரமாக நுழைந்தாள். அவளை பார்த்து கொண்டே குடையை மடக்கிவிட்டு உள்ளே சென்றான் விஜய். அங்கே ஓரமாக பாயில் படுத்து கொண்டிருந்த ஒரு 10 வயது சிறுவன் பவித்ராவை பார்த்ததும், அக்கா வந்துட்டியா என்று அழைத்து கொண்டு மெதுவாக எழுந்து கொண்டான். அவனிடம் ஓடி சென்று அவனை பிடித்து மெதுவாக படுக்க வைத்த பவித்ரா, ஆகாஷ் இதுதான் எங்க முதலாளி என்றாள். விஜயை திரும்பி பார்த்த ஆகாஷ், வாங்க சார் என்று சிரித்து கொண்டே 2 கையெடுத்து வணங்கினான். விஜய் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவன் அருகில் சென்று அமர்ந்தான். சார், எதுக்கு சார் கீழே உட்காந்துக்கிட்டு? இருங்க, நான் போய் பாய் கொண்டு வரேன் என்றாள் பவித்ரா படபடப்பாக. பரவாயில்ல பவித்ரா, அதனால என்ன இருக்கு? ஆமா, இது உங்க தம்பியா என்று கேட்டான். ஆமா, இவன் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு என்று குரல் கம்மம் கூறினாள். ஆமா, ஏன் ஆகாஷ் படுத்துட்டு இருக்கிற? உடம்பு சரியில்லையா என்று விஜய் கேட்க, ஆகாஷ் தனது அக்காவை திரும்பி பார்த்தான். ஆமா சார், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுதான். அப்படியா? ஏன் ஆகாஷ், மழையில நனைஞ்சிட்டியா என்று அவன் நெற்றியை அன்போடு தொட்டு பார்த்தான் விஜய். அதெல்லாம் ஒன்னே இல்லை சார், நான் வெளியிலேயே போகல என்று ஆகாஷ் கூற, சரி சார் இருங்க, இதோ வந்துடுறேன் என்று உள்ளே சென்ற பவித்ரா அவனுக்கு தலை துவட்ட ஒரு டவலை கொண்டு வந்து கொடுத்து விட்டு உள்ளே சென்றாள். தனது ஈரப்புடவை அவள் மாற்றி கொண்டு வந்து அடுப்படியில் காப்பியை கலந்து சூடாக கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். இதற்குள் ஆகாஷிடம் அவன் பேசி கொண்டிருக்க அந்த காப்பியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். ஆமா, ஆகாஷுக்கு காஃபி கொடுக்கல என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்க, நான் காஃபிலாம் குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்றான் ஆகாஷ். அப்படியா? ஏன்? அது எனக்கு ஆபரேஷன் பண்ற வரைக்கும் காப்பிலாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்று அவன் மேலும் கூற, விஜய் அதிர்ந்து பவித்ராவையும் ஆகாஷையும் மாறி மாறி பார்த்தான். என்ன பவித்ரா, இவன் என்ன சொல்றான்? இந்த சின்ன குழந்தைக்கு ஆபரேஷனா? உண்மையை சொல்லுங்க பவித்ரா, இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் விஜய். பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்ட பவித்ரா, இவனுக்கு ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்கு சார், அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இன்னும் 3 மாசத்துல ஆபரேஷன் பண்ணலன்னா என்றவள் தலையை குனிந்து கொள்ள அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கீழே விழுந்ததை பார்த்தான் விஜய். என்ன சொல்றீங்க பவித்ரா? சரி, ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? 5 லட்சம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க சார். அதை சேர்க்கதான் நான் ராப்பகலா உழைச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனியில இது போலதான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இதனால எனக்கு ரெஸ்டே இல்லாம போனதால உடம்பு பலகீனமாயிடுச்சு. ஒரு நாள் ரொம்ப முடியாம போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். என் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் நான் ராப்பகலா உழைச்சி சம்பாதிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு முதலாளி கிட்ட 1க்கு 2 சொல்லவே அந்த முதலாளி, இப்படிலாம் இருந்தா உடம்புதான் கெட்டு போயிடும், முதல்ல நீ உடம்ப பாருன்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. அதுக்காக தான் நான் அங்கிருந்து வந்துட்டேன். எனக்குன்னு இருக்கிறது என்னோட தம்பி ஒருத்தன் தான். அப்பா அம்மா இல்லாத அவனுக்கு நான் தான் எல்லாம். அவனுக்காக நான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன் சார். அதனால தான் நான் ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு வரேன். யார் என்ன சொன்னாலும் நான் அதை காதுல போட்டுக்கிறது இல்லை. கூலி கொடுக்குற முதலாளிக்கு உண்மையா இருந்து என் உழைப்புக்கு ஏத்த கூலி கிடைச்சா போதுன்னு உழைச்சிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு வந்து ராத்திரி இல்ல தோ இந்த கவருங்கள்லாம் ஒட்டி கடைக்கு போடுவேன். இதுல கொஞ்சம் பணம் வரும், அதையும் நான் சேர்த்து வைக்கிறேன். என் தம்பிக்கு மட்டும் நல்ல சாப்பாடா வாங்கி கொடுத்துட்டு நான் ஒருவேளை பட்டினி கிடப்பேன். அந்த பணம் இருந்தா இன்னும் சீக்கிரம் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணலான்னு தான் சார் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். அப்போ என்னால இப்போதைக்கு 2 லட்சம் தான் சேர்க்க முடிஞ்சது. நாளும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு வர வர பயமா தான் இருக்கு என்று தனது தம்பியை அணைத்து கொண்டாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் விஜய்.
என் தம்பிக்கு படிக்கணும்னு ஆசை. மற்ற பிள்ளைங்க போல அவனால ஸ்கூலுக்கு போக முடியல. அதனால தான் நானே அவனுக்கு வீட்டுல பாடம் சொல்லி கொடுக்கறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, என் தம்பி பழையபடி எழுந்து எல்லா பசங்க போல ஓடி ஆடணும். அவனும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், பெரிய ஆளா வரணும் என்று கண்ணீர் வடித்தாள். தாயும் தகப்பனும் இருந்து ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டியத ஒரு அக்காவா இருந்து நீங்க செய்ய நினைக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு பவித்ரா. இந்த 5 லட்சத்துக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்நேரம் எப்பவோ ஆகாஷுக்கு ஆபரேஷன் பண்ணிருப்பனே என்று விஜய் கூற, இல்ல சார், எனக்கு யார்கிட்டயும் உதவி கேட்கறது பிடிக்காது. அதுவும் பண உதவி. அது எந்த அளவு நம்ம மதிப்பை கெடுத்துட்டோம்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். ஆண்டவன் எனக்கு 2 கையும் காலும் கொடுத்திருக்காரு. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் தம்பிக்காக நான் பாடுபடுவேன். அப்படி என்னால முடியலன்னா என் தம்பி கூடவே நானும் என்று அவன் அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். என்ன பவித்ரா, என்ன முட்டாள்தனம் இது? இந்த நாடே வெளிநாட்டுல கடன் வாங்குது. அப்படி இருக்கும் போது நீங்க கடன் வாங்குறதுக்கு ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? தன்மானம் இருக்க வேண்டியதுதான். ஆனா அது இந்த குழந்தை உயிரை விட பெருசு இல்ல. பேசாம இருங்க. நமக்கு இப்ப எல்லாத்தையும் விட ஆகாஷோட உயிர் தான் முக்கியம். முதல்ல அவன் ஆபரேஷனை பண்ணுவோம். சார், அது எதுவும் பேசக்கூடாது. இப்ப நான் உங்க முதலாளியா சொல்றேன். சரி, ஒண்ணு செய்வோம். நான் உங்களுக்கு கடனுக்கே கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. மாசம் உங்க சம்பளத்திலிருந்து பிடிச்சுக்கிறேன், போதுமா என்று சிரித்தான். பவித்ரா அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே தலையாட்டினாள். இதற்குள் அக்கா என்று அழைத்து விட்டு ஆகாஷ் மயங்கி சாய, ஆகாஷ் என்று பதறிக்கொண்டு அவனை தூக்கினாள் பவித்ரா. உள்ளே ஆகாஷிற்கு ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்க வெளியே பெஞ்சில் எல்லா இரவிடையும் பிரார்த்தனை செய்து கொண்டு கண்ணீரோடு அமர்ந்திருந்தாள் பவித்ரா. விஜய் தேவையான மருந்துகளை எல்லாம் வாங்கி வந்து கொடுத்து விட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான். பவித்ரா, கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிற டாக்டர்ஸ்லாம் ரொம்ப பெரிய டாக்டர்ஸ். நாம ஆகாஷ கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க என்று அவன் ஆறுதல் கூறிக்கொண்டிருக்க பவித்ரா அமைதியாக இருந்தாள். டாக்டர்கள் வெளியே வந்து ஆபரேஷன் நல்லபடியாக நடந்தது என்றும் ஆகாஷிற்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறிவிட்டு செல்ல பவித்ரா தடால் என்று விஜயின் காலில் விழுந்து கதறினாள். ஏய் பவித்ரா, என்ன இது? எழுந்துடுங்க, இது ஹாஸ்பிட்டல் என்று அவளை பிடித்து தூக்கினான். சார், இது ஆஸ்பத்திரி இல்ல, கோவில். என் தம்பியை காப்பாத்தின தெய்வம் நீங்க என்று உணர்ச்சி ததும்ப அவனை வணங்கி கொண்டு கண்ணீரோடு நின்றாள். அவள் கைகளை பிடித்து கொண்ட விஜய் முதலாக அவளை உற்று பார்த்தான். அந்த நிமிடம் அவன் பார்வையில் அவள் ஒரு தேவதையாக காட்சியளிக்க அவன் மனதில் அவள் முகம் பதிந்தது. 1 வாரம் சென்றது. ஆகாஷ் நல்ல முறையில் தேறி எழுந்து கொள்ள அவனை அருகிருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் பவித்ரா. விஜயும் தினமும் வந்து அவளுக்கு தேவையானவைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் இருக்க ஸ்பெஷல் வார்டில் தனி அறையில் ராஜ மரியாதையுடன் ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது ஆகாஷிற்கு. இதற்கெல்லாம் விஜய்க்கு தினம் நன்றி கூறிக்கொண்டிருந்தாள் பவித்ரா. அன்று மாலை தனது தம்பிக்கு ஆப்பிளை ஊட்டி கொண்டிருந்தாள். விஜய் உள்ளே வந்ததும் ஆகாஷிற்கு முகம் மலர, வாங்க சார், வாங்க என்று உற்சாகத்தோடு அழைத்தான். ஏய் குட்டி பையா, என்ன பண்ற? சாப்பிடுறியா? நல்லா சாப்பிடு, அப்பதான் என்ன போல ஹெல்த்தியா இருக்க முடியும். ஆமா, நீ ரொம்ப அட்டகாசம் பண்றியாமே, நர்ஸ்லாம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்று சிரித்து கொண்டே அவன் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தான் விஜய். நான் ஒன்னும் அட்டகாசம் பண்ணல சார். அவங்க கிட்ட இதெல்லாம் என்ன மருந்து, எதுக்கு இதை சாப்பிடுறதுன்னு கேள்வி கேட்பேன். அதுக்கு அவங்க சொன்னாதான் சாப்பிடுவியா, நாங்க சொன்னா உனக்கு புரியவா போகுதுன்னு சிரிப்பாங்க சார் என்று கூறினான். அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியாது ஆகாஷ். நீ வருங்காலத்துல பெரிய டாக்டரா வரப்போறன்னு. எப்பவும் அறிவாளிங்க தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. பதில் சொல்ல தெரியாதவங்க அதை கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்காக நீ கேள்வி கேட்கறத நிறுத்தாத என்று சிரித்தான். கண்டிப்பா கேக்குறேன் சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல என்று ஆகாஷும் சிரித்தான். நீ சாம்பிடா என்று அவன் தோலை தட்டி கொடுத்தான் விஜய். அவனை அன்போடு பார்த்தாள் பவித்ரா. பவித்ரா, இப்ப ஆகாஷ் நல்லாகிட்டான் இல்ல? இவ்வளவு சீக்கிரம் அவன் இவ்வளவு தேறி எழுந்துருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சிரித்தான் விஜய். இதுக்கெல்லாம் நாங்க உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும் என்று பவித்ரா நான் தழுத்தழுக்க கூறினாள். போச்சிடா ஆகாஷ், உன் நோட்டை உங்க அக்கா கிட்ட கொடுத்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது போல 108 வாட்டி தினமும் விஜய் சார் நன்றி சார்னு எழுத சொல்லு என்று சிரித்தான். ஆகாஷும் சிரிக்க,
அதனால என்ன சார் இருக்கு? 108 வாட்டி என்ன, 1008 வாட்டி கூட நான் எழுத தயாரா இருக்கேன் என்றாள் பவித்ரா. ஏய், நீ செஞ்சாலும் செய்வ பவித்ரா என்றான் விஜய். அவனை அன்போடு பார்த்து கொண்டு வெட்கத்தால் தலையை குனிந்து கொண்டு சிரித்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட ஆகாஷை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து சென்ற விஜய் அவளுக்கு ஒரு நல்ல வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து அதிலேயே தங்க வைத்தான். பவித்ரா எவ்வளவு மறுத்தாலும் அவன் கேட்கவில்லை. இதோ பாரு பவித்ரா, இப்பதான் ஆகாஷுக்கு உடம்பு சரியாகி இருக்கு. திரும்ப அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி நல்ல இடத்துல இருக்கணும். இதுக்கு வாடகைக்காக நீ ஒன்னும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். சார், இப்பவே நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. நீ எங்க கம்பெனிக்காக உழைக்கிறத உழைப்புக்கு இது ஒன்றும் பெருசு இல்லை. முதல்ல தொழிலாளி இங்க நல்லா இருந்தாதான் முதலாளிங்க நாங்க நல்லா இருக்க முடியும். என்னால முடிஞ்சத நான் எங்க லேபர்ஸுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். சரிம்மா, நீ ஆகாஷ பாத்துக்க. எதுனா வேணும்னா போன் போடு. சொல்ல மறந்துட்டேன், அடுத்த வாரம் ஆகாஷ ஸ்கூல்ல சேர்க்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றான். ஐயா ஜாலி என்று ஆகாஷ் குதிக்க, சார் இப்போ எப்படி நடுவுல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத என்று சென்று விட்டான். அக்கா, இந்த சார் ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல என்றான் ஆகாஷ். அவனை அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்தாள். ஒரு வாரம் கழித்து ஆகாஷை விஜய் பள்ளியில் சேர்த்துவிட அவன் அனைத்து பிள்ளைகளைப் போல் உற்சாகத்தோடு பள்ளிக்கு செல்வதை பார்த்து புரிந்து போனாள் பவித்ரா. இதற்கெல்லாம் விஜய்க்கு அவள் மனதிற்குள் நன்றிகள் கூற அவன் அவள் மனதில் உயர்ந்து நின்றான். அன்றிலிருந்து பவித்ராவும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். விஜயும் அவளிடம் தினமும் ஆகாஷை பற்றி விசாரிப்பதும், மதிய நேரங்களில் அவள் சாப்பிட்டாளா என்று வந்து பார்த்துவிட்டு செல்வதும், மாலையில் ஒவ்வொரு நாள் அவனே அவளை காரில் அழைத்து சென்று வீட்டில் விடுவதும் என இருக்க பவித்ராவும் அவனிடம் இயல்பாக பழக ஆரம்பித்தாள். இந்த நட்பு போக போக மிக நெருக்கமாக விஜய்க்கு பவித்ராவின் மீது அன்போடு சேர்ந்து காதலும் வளர ஆரம்பித்தது. ஆனால் இதை அவளிடம் சொல்ல தயங்கிக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பணியாட்கள் அனைவரும் அவர்கள் நட்பை பற்றி கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். இது காமாட்சியின் காதிற்கும் எட்ட அவள் பவித்ராவை பற்றி எண்ணி கவலை அடைந்தாள். விஜய் கம்பெனி விஷயமாக ஒரு மாதம் சிங்கப்பூருக்கு சென்றுவிட அங்கு சென்றும் கூட அனைத்து பணிகளுக்கும் இடையே அவனுக்கு பவித்ராவின் நினைவு அகலவில்லை. தன் மனது அவளிடம் இப்படி அடிமையாகி கிடப்பதை நினைத்து அவனே ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான். ஊருக்கு சென்றதும் தந்தையிடம் கூறி அவளை திருமணம் செய்து சொந்தமாக்கி கொள்ள முடிவு செய்தான். இதற்குள் பவித்ராவை அங்கு பணி செய்யும் பெண்கள் வார்த்தையாலேயே வறுத்து கொண்டிருந்தனர். என்னடி கலா, நம்ம பவித்ராவை பத்தியா? கொஞ்ச நாளா நல்லா கலகலப்பா இருந்தா, ஆனா இப்ப திரும்பவும் உம்முன்னு ஆகிட்டா என்று வேண்டுமென்றே அவள் காது பட கேட்டாள் மாலா. ஆமாக்கா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னவா இருக்கும் என்று அவள் கேட்க, வேற என்னடி, எல்லாம் ஏக்கம்தான். முதலாளி ஊர்ல இல்லல்ல, அந்த ஏக்கம்தான் என்றாள் குமுதா உறக்க. இதை கேட்டு பட்டண மிஷினை நிறுத்தினாள் பவித்ரா. அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது. ஏய், பின்ன இருக்காதடி, நல்ல வசதியான ஆளு, பார்க்கவும் ஹீரோ போல இருக்காரு. மடக்கி போட சொல்லணுமா? அதுக்காக தான் அப்படியே சின்சியரா இருக்கிறது போல காட்டிக்கிறாளே. அது ஒண்ணு போதாது, இதே சாக்கா வச்சுக்கிட்டு அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டா. அப்புறம் அவ தம்பி ஆபரேஷனும் முடிச்சுக்கிட்டா. இப்ப சாரம் வீடெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா பாத்துக்கிறாரமே என்று சிரித்தாள் பல்லவி. ஏய், வீடு எடுத்து கொடுத்திருக்காரா இல்ல சின்ன வீடா வச்சிட்டு இருக்காரான்னு விசாரிங்கடி என்று மாலா கூற பவித்ரா அழுது கொண்டே எழுந்து கடகடவென சென்று விட்டாள். காமாட்சி அவள் பின்னால் எழுந்து சென்றாள். ஒரு மாதம் கழித்து உற்சாகத்தோடு அன்று ஆபீஸுக்கு வந்த விஜயின் கண்கள் ஆவலாக பவித்ராவை தேடியது. தான் அவளை திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுத்திருப்பதை அவளிடம் கூற ஆவலாக இருந்தான். ஆனால் அவளது இடத்தில் யாரோ அமர்ந்திருக்க கிரியை அழைத்து விசாரித்தான். சார், அந்த பொண்ணு வேலையை விட்டு நின்று 10 நாள் ஆகுது சார் என்றார் கிரி. எனது வேலையை விட்டு நின்னுட்டாளா? என்ன சொல்றீங்க கிரி? இதை ஏன் எனக்கு சொல்லவே இல்லை என்று பதறினான். சார், அந்த பொண்ணுதான் சார் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. ஏன் என்று விஜய் பதற காமாட்சி அப்பொழுது அழுது கொண்டே நடந்ததை எல்லாம் கூறினாள். விஜய் அதிர்ந்து போனான். அதுக்குதான் நான் போன் போட்டாலும் எடுக்காம இருந்தாளா? சரி, நான் போய் அவளை பாக்குறேன் என்று எழுந்து கொண்டான். சார், அந்த பொண்ணு இப்ப இங்க இல்ல சார். அன்னைக்கே தம்பியை கூட்டிட்டு ஊரை விட்டு எங்கேயோ போயிடுச்சு. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. என்னால சாருக்கு எந்த கெட்ட பேரும் வர வேண்டாம். அவர் எங்களுக்கு தெய்வம் போல. என் தம்பியை மீட்டு கொடுத்த அவருக்கு
நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பா அவர் எங்களுக்கு கொடுத்த பணத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு நாள் வருவன்னு போயிடுச்சு சார் என்று கூறினாள் காமாட்சி. விஜய் அதிர்ந்து போய் அப்படியே அமர்ந்தான். இப்படியே 3 மாதங்கள் உருண்டோட விஜயும் பவித்ராவை எங்கெங்கோ தேடி ஓய்ந்து போனான். அவன் மனது தினம் தினம் அவள் நினைவால் துடித்து துடித்து கொண்டிருக்க, அங்கே பணிபுரியும் பெண்களுக்கு ஒரு நாள் நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான். இப்படியே நாட்கள் உருண்டோட ஒரு நாள் தனது நண்பன் கோயம்புத்தூரில் இருக்கும் தனது கம்பெனியின் ஆண்டு விழா நடப்பதாகவும் அதற்கு நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்று வற்புறுத்தி அழைக்க, பவித்ராவின் நினைவால் வாடியிருந்த தனக்கும் இது ஒரு மாறுதலாக இருக்கும் என்று எண்ணி அங்கு சென்றான் விஜய். அவனது தோழன் ரவி அவனை அழைத்து தனது கம்பெனியை சுற்றி காட்ட விழாவும் ஆரம்பமானது. அப்பொழுது சிறந்த பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்க விஜயை அழைத்தான் ரவி. விஜயும் அனைவருக்கும் பரிசுகள் வழங்க அப்பொழுது பவித்ரா என்று மைக்கில் அழைத்ததும் டக்கென நிமிர்ந்து பார்த்தான். பவித்ரா அமைதியாக மேடைக்கு வந்து அவனிடம் பரிசு வாங்க அருகில் வந்தாள். அவளை பார்த்த விஜயின் கைகள் தானாக நடுங்க, அவன் கண்களில் கண்ணீர் துளித்தது. அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அங்கிருந்து அழுது கொண்டே ஓடிவிட்டாள். அவள் பின்னால் விஜயும் சென்றான். நடந்ததை எல்லாம் அவள் அழுது கொண்டே கூற, அதுக்காக இப்படி நீ பாட்டுக்கு வந்துடுவியா பவித்ரா? என்னை பத்தி நீ நினைச்சு கூட பார்க்கல இல்ல? சரி, நீங்க இப்ப என் கூட கிளம்புங்க. இல்ல சார், இனிமேலும் நாங்க அங்க வந்தா அப்புறம் என்னையும் உங்களையும் நினைச்சு எல்லாரும் தப்பா பேசுவாங்க. இது உங்களுக்கு தான் பாதிப்பு. எங்களுக்கு நீங்க பண்ண உதவிக்கு நான் உங்களுக்கு கெட்ட பேரு வர காரணமா இருக்க மாட்டேன் என்று கதறினாள். அதுக்கெல்லாம் நான் இப்போ ஒரு முடிவெடுக்க தான் உன்னை கூப்பிடுறேன், வா என்று அவளையும் ஆகாஷையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான். அன்று காலை கம்பெனியில் அனைவரும் தங்களது பணிகளை செய்து கொண்டிருக்க விஜய் ஆவேசமாக பவித்ராவை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். அனைவரும் அதிர்ந்து அவர்களை பார்க்க, இங்க இருக்கிறவங்கெல்லாம் என்னையும் பவித்ராவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசினீங்களாமே, எங்களுக்குள்ள தப்பான உறவு இருக்கிறதா ஜாட பேசினீங்களாமே. நீங்க ஒன்னும் சந்தேகப்பட வேண்டாம், இப்பவே நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறேன். இந்த பவித்ரா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க நினைக்கிறது போல அவ என்னோட சின்ன வீடு இல்ல, என்னோட மனைவி, இந்த கம்பெனியோட முதலாளி என்று கூறிக்கொண்டு, காமாட்சி அம்மா உள்ள இருந்து குங்குமம் கொண்டு வாங்க என்றான். காமாட்சி மகிழ்ச்சியோடு உள்ளே சென்று சாமி படத்திடமிருந்த குங்குமத்தை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். அதை எடுத்து பவித்ராவின் நெற்றியில் வைத்தான். பாருங்க, உங்க எதிர்க்கவே நான் இவளை என் சொந்தமாக்கிக்கிட்டேன். இனிமேலும் இவ என்னோட மனைவி. இனிமே இவளை பத்தி இங்க யாராவது தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான். பவித்ரா அவன் காலில் விழுந்து அழ அவளை எழுப்பிய விஜய் அவள் கண்களை துடைத்தான். நீ ஏன் அழற பவித்ரா? இனிமேலும் நீ அழவே கூடாது. இது உன்னோட கம்பெனி, இதுக்கு நீ முதலாளி. உன்னை தப்பா பேசினவங்க எல்லாருக்கும் இனிமே நீதான் சம்பளம் கொடுக்க போற என்று சிரித்தான். இல்லைங்க, நான் என்னைக்கும் இங்க தொழிலாளி தான். இவங்களோட சேர்ந்தே நான் என் வேலையை பாக்குறேன். நேற்று வரை இவங்க கூட இருந்தனா இன்னைக்கு அவங்கள ஒரு முதலாளியா அதிகாரம் பண்ண விரும்பல என்றாள் பவித்ரா. பாத்தீங்களா, இதுதான் என்னோட பவித்ரா என்று உரக்க கூறிய விஜய். சரி, நீங்க தொழிலாளியாவே இருந்து இந்த கம்பெனியை பார்த்துக்க, ஆனா வீட்டுல எனக்கு நீதான் முதலாளி அம்மா என்று சிரித்தான். இதை கேட்டு பவித்ரா வெட்கத்தால் தலையை குனிந்து கொண்டு சிரித்தாள். இதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். அடுத்த முகூர்த்தத்திலேயே அவர்கள் திருமணம் கோலாகலமாக நடந்தேற அன்று முதல் பவித்ராவிடமே அந்த கம்பெனி பொறுப்பை விட்டுவிட்டு விஜய் புதிதாக லெதர் கம்பெனி ஆரம்பித்து அதில் கவனம் செலுத்தினான். பவித்ரா நல்ல முறையில் கம்பெனியை பார்த்து கொண்டு கம்பெனியிலும் வீட்டிலும் தனது அன்பு ஆட்சியை நடத்தினாள். அவள் அன்பான அதிகாரத்தால் பணியாட்களும் நல்ல முறையில் பணி செய்து கம்பெனிக்கு உண்மையாக உழைத்தனர். இதனால் நிறைய லாபம் வர விஜயும் அவளை அன்போடு தாங்கினான். அவர்கள் வாழ்வில் வசந்தம் தென்றலாக வீசிக் கொண்டிருந்தது. இத்துடன் வசந்தம் வந்தது கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.